கும்பராசி ராசி மண்டலத்தில் இது 11வது ராசியாகும். இது ஞானம், புதுமை, மனிதாபிமானம் மற்றும் தனித்துவத்தை குறிக்குது. சனி ஆட்சி செய்யும் இந்த ராசி ஒழுக்கத்தையும் அசல்தன்மையும் கலந்து கும்பராசியினரை சமூகத்தின் சிறந்த நன்மைக்காக பாடுபடும் தனித்துவமான சிந்தனையாளர்களாக இது ஆக்குது. பொதுவான வழக்கம் என்னென்னா, இது ஒரு காற்று ராசி, ஸ்திர ராசி. இது புத்திசாலித்தனம், ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான விருப்பத்தை குறிக்குது. ஆதாயங்கள், சமூக வலைப்பின்னல்கள், ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான வீடு இந்த கும்பம். 11வது இடம். கும்பராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே முன்னோக்கி சிந்திக்கிற ஒரு தன்மை இருக்கும். லட்சியவாதிகளாக இருப்பீங்க. சுதந்திரத்தை எப்போதும் ரொம்ப விரும்புவீங்க. புதிய யோசனைகளை ஆராய்ச்சி செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு உதவுறதையும் சமத்துவத்தையும் முன்னேற்றத்தையும் ஆதரிக்கிற மக்களாக நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் ஞானத்தையும் அளித்தாலும் அவர்களுடைய காற்று உறுப்பு, அதாவது கற்பனை காற்று எப்படி எந்த இதுலேயுமே நம்ம அடக்க முடியாத மாதிரி உங்களுடைய கற்பனையும் எந்த இடத்துலையும் ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இவங்களை பெரிய ஆளாக இது ஆக்குது. இதனுடைய சிங்கம் கும்பம், நீர் தாங்கி. இது தாமச குணம், அதாவது சிந்தனை மிக்க உள்நோக்கமுள்ள ஒழுக்கமான ஒரு ராசி. இது ஒரு ஆண் ராசி, சுறுசுறுப்பான பகுத்தறிவு நிறைந்த ராசி. நீங்கள் கும்பராசினா உங்களுக்கு என்னென்ன மாதிரி தன்மைகள் இருக்கும்னா, உங்களுக்கு இந்த அறிவுசார் யோசனைகள்லாம் ரொம்ப இருக்கும். அதாவது ஆழ்ந்த சிந்தனையாளர்களாக நீங்கள் இருப்பீங்க. சிக்கலான அமைப்புகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. பொதுவாக உங்களுக்கு ரொம்ப மனிதாபிமானமும் இருக்கும். நீங்கள் ஒரு லட்சியவாதியாகவும் இருப்பீங்க. நியாயம் நீதிங்கிறதுல நீங்கள் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. சுதந்திரமான மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். யாருக்கும் அடங்கி நடக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. புதுமையான மற்றும் தொலைநோக்கு பார்வை உள்ளவங்களாக நீங்கள் இருப்பீங்க. எப்போவுமே ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தான் இருந்தாங்கன்னா அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க. இவங்களுடைய பலமே புதுமையான சிந்தனை தான். நான் சொன்னது தான் எல்லாமே பலம். விசுவாசமாக இருப்பாங்க. எல்லா உறவுகளிலும் உண்மை மற்றும் நேர்மை, நியாயத்தோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்களோட பலவீனம் என்னென்னா, உணர்ச்சி ரீதியாக ரொம்ப எமோஷன் ஆகி ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அது ஒன்று தான் அவங்களுடைய ஒரு பலவீனம். யாராவது அதிகாரம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க மேலே பயங்கர கோபம் அவங்களெல்லாம் வெறுப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதிகமாக சிந்திக்கிறதும் இவங்களுடைய ஒரு பலவீனம் தான். ப்ளஸ் அவங்களுடைய குணத்தை உங்களால் கணிக்க முடியாது. இப்படி தான் நடக்கும்னு நினைப்பீங்க, அவங்க வேறு மாதிரி செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனால் அவங்களுடைய குணத்தை உங்களால் கணிக்கவே முடியாது.